பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு ராஜி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம கதிர் இருந்துட்டு அம்மா இன்னும் கன்ஃபார்மே ஆகலாமா, அதுக்குள்ளே ஏமா சீமந்தத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் வேறு இவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீ இனிமேல் என் கூட பேசவே பேசாதடா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட உங்கள் யாருக்கும் தோணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம வடிவு இருந்துட்டு அண்ணன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, ராஜியை இப்போவே நாங்கள் எங்களோட வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சீமந்தெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அத்தை நீங்கள் வேறு ராஜிக்கு எக்ஸாம் வரப்போகுது, எக்ஸாம் படிக்கணும், எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கப்புறமா அவள் ட்ரைனிங்காக கிளம்பி போயிடுவா, இதுக்கு நடுவில் எங்கள் அத்தை சீமந்தெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லிடுறாரு. என்ன மாப்பிள்ள இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, மறுபடியும் ராஜு போலீஸ் ஆகிறத பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க, பின்ன என்ன அத்தை இப்போ கர்ப்பமானன்றதுக்காக அப்போ இருந்த ஆசையை குழி தோண்டி புதைக்க சொல்கிறீங்களா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ராஜி இங்கே இருக்கட்டும், அப்படியே கன்ஃபார்ம் ஆனாலையும் இந்த குழந்தை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.